டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில். பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை, அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது, அதற்கு பிறகு 12 ராசி நேயர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த 2025 பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள், உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம், இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்களில் இருந்த நிலை மாறி எல்லா நாடுகளிலுமே பொருளாதார நிலையில ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது. இது எதன் அடிப்படையில் சொல்ல போறோம் அப்படின்னா, அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்துல தான் பெயர்ச்சிகள் ஆகிருங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான், இந்த கிரகங்கள் வந்தா ஒரு வருடத்துக்கு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாறுவார்கள். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க 2.5 வருஷம் ஆகும். ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்க 1.5 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 3 கோள்களும் ஒன்று போல் ஒரே வருடத்துல பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது. இந்த 2025ல இந்த 3 கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு, அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும், குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் நகர்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமா சொல்ல முடியும். ஆனா உலகியல் ரீதியாக இன்னொரு சில பாதிப்புகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை, இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது. சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலம் ஒன்றுகளே பயணிப்பாங்க மீன ராசியில. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை, அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்ட அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை. ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும், நம் உலகத்தில் உள்ள அனைவரும் நேசித்தால், ஒற்றுமையுடன் பயணித்தால் இந்த 2025 12 ராசி நேயர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். மேச ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை பெறப்போகிறார்கள், நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போறோம். இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலையான ஒரு வருடமாக உறுதியாக இருக்கும். ரொம்ப ஆகவும் இருக்கும், ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க, டாப் பொசிஷன் போயிடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மிகவும் மோசமான நிலையை கடப்பீங்க, ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திப்பீங்க,
போராட்டமான நிலை அதிகமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நடுநிலையான அமைப்பு. ஏன்னா 3 கிரகங்களின் பெயர்ச்சிகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயமா ஒரு நடுநிலையான அமைப்ப தான் ஏற்படுத்த குடுக்க போகுது. சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு, அதாவது பார்வை, சனி பகவானின் பார்வை உங்க ராசியை விட்டு கடந்து செல்கிறது. கிட்டத்தட்ட 2 1/2 வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இந்த 2025ல மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 7 1/2 சனியா வரப்போகிறாரு. அப்ப 7 1/2 சனி என்னுடைய லைஃப்ல பெரிய பாதிப்பை குடுத்துருவாரா? நான் ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்கணுமா? அப்படிங்கிற ஒரு பயமும் உங்களுக்குள் இருப்பதை சில வீடியோ பார்த்து நீங்க ஃபீல் பண்றீங்கங்கிறதையும் நான் உணர்றேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த 2025ல சனி பகவான் உங்கள் ராசியை பார்வை மூலமாக கடந்து செல்கிறார். அவர்களுடைய பார்வை உங்களுக்கு இல்லாததே உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டா, அதை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? செஞ்சு முடிச்சுட்டு தான் நீங்க அடுத்த வேலையை பார்ப்பீங்க. அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா, அந்த நிலை இந்த 2 1/2 வருஷமா உங்களுக்கு இல்ல. எதை செய்யணும்னாலும் ஒரு யோசனை, ஒரு பதட்டமும், சில நேரத்துல செய்யும்போதே பதட்டத்திலே தவறா செய்ய வேண்டிய சூழ்நிலைகள். நீங்க வேலையை பெர்ஃபெக்ட்டா செய்யற நபராக இருந்தாலுமே, அதை செய்ய விடாம அவருடைய பார்வை மூலமா தாக்கம் இருந்தனால, யாராவது ஒருத்தர் உங்களை வேற பக்கம் டைவர்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கடந்து கஷ்டப்பட்டு நகர்ந்து வந்துட்டீங்க. அப்ப இந்த 7 1/2 சனிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். 7 1/2லே வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான செயல்பாடு உண்டு. ராசியில அமர்றது, ராசிக்கு பின்னாடி அமர்வது, ராசிக்கு முன்னாடி அமர்வது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்ப 30 வயதுக்கு மேல நம்மளுடைய மேச ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த 7 1/2 சனி பகவானின் பாதிப்பிலிருந்து விடுபடுவீர்கள். இந்த பாதிப்பு உங்களை கஷ்டப்படுத்தாது. உங்களுடைய செயல்பாடுகளை உயர்த்ததான் செய்யும் போல ஒரு தாக்கத்தையோ கவலையோ ஏற்படுத்தாது என்பது உண்மை. இந்த வருடத்துல குரு பகவானுடைய செயல்பாடு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். 2ல அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் அமர்ந்து உங்களுடைய பொருளாதார நிலையில் உள்ள தடுமாற்றத்தை நீக்கப் போகிறார். கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறமே நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏப்ரல் மாதம் வரையும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கொஞ்சம் நிதானம், பொறுமையை கடைபிடிச்சீங்கன்னா, ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக இருக்கும். வேலையே கிடைக்கல, வேலைக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். அந்த வேலைகள் மூலமாக ஒரு அற்புதமான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். 2 வருஷமாவே நீங்க வந்து கடன் சுமையில ரொம்ப பாதிக்கப்படுறீங்க. 10,000 ரூபாய்னாலும் கடன் தான், 10 கோடினாலும் கடன் தான். அவங்களுடைய ஒரு பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு, ஒரு செயல்பாடுக்கு ஏற்றவாறு கடன் சுமைங்கிறது இருக்க தான் செய்யுது. ஸோ இதுல மேச ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமான தாக்கம் இருக்கு. ஏன்னா நீங்க எப்பயுமே ரோசப்பட்டுருவீங்க. யாராவது கொடுத்த காசை வந்து கேட்கவே கூடாது, அவங்க நம்மளே கொடுத்துறணுங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவங்க தான் நீங்க. ஆனா கொடுக்க முடியாத சூழ்நிலையை கிரகங்கள் கொடுத்தனால நீங்க சில நேரங்கள்ல மனதளவுல ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. ஓகேவா? கட்டாயமா உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். கடன் சுமையிலிருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க. காலபுருஷன் ராசியின் 11ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ல வந்தனால லாபங்கள் கட்டாயமாக ஒரு அற்புதமான நிலையை உருவாக்கும். அதாவது காசு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தின நீங்க இனிமே காசு என்கிட்டயும் இருக்கு, பொருளாதாரம் இல்லைங்கிற சூழ்நிலையை உருவாக்காம என்கிட்ட பொருளாதாரம் இருக்குங்கிற நிலையை உங்களுக்கு உருவாக்குவது தான் இந்த 2025ஓட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள். அதே போல திருமணம் முடிச்சு பல வருட காலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு செயல்பாடுகள் உண்டு. கோயில் கோயிலா சுற்றி ஜாதகத்தெல்லாம் நல்லா செக் பண்ணி நாங்களும் பரிகாரம்லாம் பண்ணி பார்த்துட்டோம், குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும்.
அதே போல நேயர்களே, மேச ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பது ஒரு மனசுக்குள்ள ஒரு ரொம்பவே அதிகமான எண்ணம் இருக்கும். ஏன் அது அதிகமா இருக்கும் அப்படின்னா, காலபுருஷன் ராசிக்கு 2ஆம் இடம் சுக்கிரன். அது குடும்பத்தை குறிப்பது சுக்கிரன். 7ஆம் இடம் சுக்கிரன். 7ஆம் இடத்த அதிபதியும் சுக்கிர பகவான். அப்ப ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையை ரொம்ப ஒரு ரசனையோட பயணிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. கல்யாணம் முடிக்க முடியலைங்கிற வருத்தத்துல இருந்த உங்களுக்கு அந்த ரசனை இனிமே கிடைக்க போகுது. திருமணங்கள் கைகூடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 2025 நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். குரு பகவானுடைய செயல்பாடு, ராகு கேது பகவானுடைய இடமாற்றம் உங்களுக்கு மேலும் ஒரு பலத்தை கொடுக்கும் தவிர பலவீனத்தை கொடுக்க வாய்ப்புகள் இல்லை. அதே போல மேசராசிக்காரங்களுக்கு தற்போது நடந்துகிற சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது, கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தாக்கங்கள் இருக்கும், இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது இருந்திருக்கலாம். இந்த நிலை எப்படா மாறும்? எப்போ ஒரு புரிதல் ஏற்படும்? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான லைஃப், குடும்பத்துக்குள்ள போனா ஒரு மகிழ்ச்சி வேணுமே, அந்த லைஃப் எப்போ ஏற்படும் சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா, சனி பகவான் டிரான்சைட், குரு பகவானுடைய இடமாற்றம், ராகுகேது பகவானுடைய இடமாற்றம் நடந்த அமைப்புடன் உங்களுக்கு மே மாசத்துக்கு மேல கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். உங்களுடைய மனைவி உங்களை புரிஞ்சு நடப்பாங்க, உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சு நடப்பாங்க. பிரிஞ்சு போன உறவு கூட சேர்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இந்த டிரான்ஸ்லேட் மூலமாக சில பாதிப்பான விஷயங்கள் ஏதேனும் இருக்கா அப்படின்னா, கவனமான விஷயங்கள் இருக்கு. பாதிப்பான விஷயம் சொல்வதை விட கவனமான விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, மேசராசியில யாரெல்லாம் காதல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் கட்டாயமா கவனமா இருக்கணும். காதல்ல சில பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய பெற்றோர் அன்பை மீறி தேவையில்லாம வேற ஒரு அன்பை எதிர்பார்த்து நீங்க லாக் ஆகிட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பேரண்ட்ஸோட, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களின் அனுமதியுடன் செயல்படுத்துங்கள். மற்றவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். அதே போல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடையே, அதாவது நம்ம குடும்பம், நம்மளுடைய உறவினர்கள் குடும்பம் சொல்லியிருக்கோங்களா, இந்த இடையில சில கருத்து வேறுபாடுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ முடிஞ்ச அளவு என்ன பண்ணுங்கன்னா, விட்டு கொடுத்து போங்க, இல்லைன்னா விலகி போயிருங்க. அவங்களோட போய் விவாதம் பண்ண வேண்டாம். உறவின் தன்மை நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, விவாதம் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் உண்மையை சொல்கிறேன், நேர்மையாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அவங்கள போய் புரிய வைக்க முயற்சி செய்வீங்க. ஸோ புரிய வைப்பதற்கான முயற்சிகளை செய்வதை தவிர்த்து விட்டு நகர்ந்து சென்று விடுங்கள். உறுதியாக அதன் மூலமாக சில தாக்கங்கள் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். மே மாதம் வரையும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய புதிய முயற்சிகளை தொடங்கினால் இந்த 2025 நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேசராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக பாதிப்புகள் இல்லாத ஒரு அற்புதமான வருடமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன். இப்போது மேஷராசிக்கு 2025 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன், இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. அது ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதல் 3 மாதங்கள் வரைக்குமே, மார்ச் வரைக்குமே சனி 11ஆம் வீட்டில் இருக்குது. அது உங்களுக்கு நல்லதே பண்ணக்கூடிய வீடு தான் உங்களை பொறுத்த அளவுக்கு. அது கெடுதல் பண்ணாது. ஏன்னா அவர் ஒரு நட்பு ரீதியான கிரகம் தான். உங்களுடைய ராசிநாதனுக்கு அவர் எந்த கெடுதலும் பண்ணாத ஒரு கிரகம் தான். முக்கியமாக கரியர் க்ரோத், உங்களுக்கு யாருக்கெல்லாம் அடுத்த நிலைக்கு நீங்கள் லைஃப்பில் ஜாப் மூலமாக உயரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு சில பேர் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம், உங்களுக்குமே சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்வீங்க. இப்போ இதில் ஒரு சில பேர் வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் இருந்திருப்பீங்க. இவ்வளோ நாள் காலதாமதமாக இருக்கும். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா எந்தவித காலதாமதமும் இல்லாமல் உங்களுக்கான அப்ரூவல் ஆரம்பித்து எல்லாமே, அது லோன் அப்ரூவலாக இருக்கலாம், எம்டிஏ அப்ரூவலாக இருக்கலாம், இது மாதிரியான எல்லா விஷயங்களுமே பட்டுன்னு முடியும் உங்களுக்கு. அது சனியினுடைய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பின் காரணமாக. ஆனால் இது மார்ச் மாதம் வரைக்கும் தான். மார்ச்சுக்கு மேலே என்ன ஆகுது, ஏப்ரல் 1ஆம் தேதி அவரே 12ஆம் வீட்டுக்கு போகிறாரு.
12ஆம் வீட்டுக்கு போயிட்டு மட்டும் அவர் இங்கே வந்து கெடுதல் பண்ண போகிறாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதில் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய வயது வந்து ஒரு 25லிருந்து ஒரு 40க்குள்ளார இருக்குன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பொங்கு சனி காலத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ பொங்கு சனி அப்படிங்கிறது வந்து உங்களோட லைஃப்பில் உங்களை செட்டில் பண்ணும், உங்களுக்கு தேவையானதை பெற்றுத்தரும். அந்த வகையிலையும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கா. இதில் முதல் மார்ச் மாதம் வரைக்கும் 2ஆம் வீட்டில் குரு இருக்கார். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் குரு அமர்ந்து 6ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ ஒரு திருமணம் ரிலேட்டடான விஷயங்கள், குழந்தை பாக்கியமான விஷயங்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு மிக அற்புதமாக அமைய போகிறது. இது குருவினால். குரு வந்து முழு சுபர். அதே மாதிரி உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டில், உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் வீட்டை அவர் பார்க்குறாரு. ஸோ ஏற்கனவே சனியோடைய இருப்பிடத்தினால உங்களுக்கு வந்து கரியர் growth இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா அது இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஊர்ஜிதமாகுது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, தயவு செய்து காலதாமதம் பண்ணாமல் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுங்க. இப்போ உங்களுக்கான காரண காரியங்களை நான் சொல்லிட்டேன், எதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்கிறத சொல்லிட்டேன் இல்லையா. இந்த 2025 உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏப்ரல் வரைக்கும் ஒரு விதமான பலன்களும் ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு விதமான பலன்களும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். இதில் ஏப்ரல் வரைக்குமான காலகட்டம்ங்கிறது குரு வந்து உங்களுக்கு 100% சாதகமாக இருக்கார். அப்போ மே மாதம் 15ஆம் தேதி அவர் பயிற்சி ஆகும்போது 3ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது லாபத்தில் தான் நஷ்டம். அப்பயுமே வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு போனாலுமே கூட அவருடைய 7, 9, 11ஆம் பார்வைகளால் அந்த இடங்களெல்லாம் உங்களுடைய ராசிக்கு 7, 9, 11ஐ பார்ப்பதனால அந்த இடங்கள்லாம் புனிதமடைய போகுது. அதன் மூலமாக நீங்கள் லாபம் அடையவே போறீங்க. இருப்பினும் ஆரம்ப காலத்திலிருந்தே, இந்த வருட துவக்கத்திலிருந்தே உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அதே மாதிரி 19 மே வந்து மற்றொரு கிரக பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிறது நடக்க போகுது. அது ராகு 11ஆம் இடம், கேது 5ஆம் இடம். அதுவுமே உங்களுக்கு நல்லது பண்ண காத்திருக்கு. அப்புறம் என்ன, உங்கள் காட்டில் மழை தான். நல்ல முயற்சி பண்ணுங்கள். அனைத்து விதமான சம்பத்துகள், திருமணம், வீடு, வாசல், வாகனங்கள் எல்லாமே உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. புதிதாக தொழில் தொடங்கணும்னாலும் தொடங்குங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மேஷத்தை சொல்லணும் அப்படின்னா வந்து பாருங்க, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி, சூரியன் உச்சமாகக்கூடிய ராசி. உலகத்தில் இருக்க பாதி யூனிஃபார்ம் சர்வீஸ், ஏன் பாதிக்கும் மேற்பட்ட யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் தான் வந்து மேஷராசி அன்பர்கள். பொதுவாக வந்து பாருங்க, எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ராசிகள் அப்படின்றது சிலது இருக்குது. அதில் மேஷம், சிம்மம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வகிக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க, நிறைய பேர் வந்து பாருங்க, இப்போ இந்த சனி பயிற்சி நினச்சி ரொம்பவே பயப்படுறீங்க. பயப்படுறதுல ஒரு நியாயமும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா சனி பகவான் வந்து பாருங்க மார்ச் 29 தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேலே கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மீனம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு 12ஆம் பாவம், அதாவது 7 நாட்டு சனியை ஸ்டார்ட் ஆகுறாரு. அதனால எல்லாரும் 7 நாட்டு சனியை நினைச்சு ரொம்ப பயப்படுறீங்க. பயப்படணும் அப்படின்னு 100க்கு 100% கவலையே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவானை ஓவர்டேக் பண்றது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க. அது யார் எப்படி ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, இந்த 7 நாட்டு சனியிலே கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஏஜை நீங்க பாத்துக்கோங்க. உங்களோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஏஜ்ல இருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரொம்ப யங் ஏஜ், இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, ஒரு 20 to 30க்குள்ள, இல்லை ஒரு 16+, 14+, 10+ அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 20+ இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு சனி பற்றி அதனோட வீரியம், அதனோட பீடிக்கை பற்றி தெரியாது இல்லைங்களா, சும்மா ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும். அப்போ ஒரு அடலசன்ட் ஏஜில் இருக்கீங்க, இல்லை 20+ல இருக்கீங்க, இல்லை நியர்லி 30 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சனியாக வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரைய சனியாக வருவார். இந்த விரைய சனியாக வரவர் என்ன பண்ணுவார், வாழ்க்கையில் நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பார். அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு படிப்பினை அப்படின்றது வரும். அப்போ என்னங்க சொல்கிறீங்க, அதாவது அவர் கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்றது ரொம்ப நாசுக்காக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நாசுக்காக சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். ஆக்சுவலி நிறைய கஷ்டங்கள் கொடுப்பாரு தான். அந்த கஷ்டங்களும் வந்து பாருங்கள் நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம எப்படி வாழணும், யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், வாழ்க்கைன்னா என்னன்னு தெளிவாக புரிய வச்சுடுவாருங்க. இதுதான் சனி பகவான்.
இப்போ அவர் நிறைய கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கஷ்டத்தை கூட நம்ம ரொம்ப வந்து சுலபமாக ஓவர் கம் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹானஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சனியை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க, ரொம்பவே ஈஸி. இப்போ நீங்கள் ஒரு 25+ இருக்கீங்க, நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, ஒரு முதலாளிக்கிட்ட ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அடிமை தொழில் செய்கிறீங்க. பொதுவாக வந்து சுய தொழில் அடிமை தொழில்னு சொல்லுவாங்க. உடனே ஐயோ அடிமை தொழில் செய்கிறோன்னு சொல்கிறாங்களே அப்படின்லாம் எந்த கமெண்ட்டும் போடாதீங்க. பொதுவாக ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறது வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிமை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜோதிடத்தில். அப்போ அந்த மாதிரி ஒரு கன்சர்னில் நீங்கள் ஒரு பெரிய போஸ்ட்டில் கூட ஒர்க் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு பெரிய போஸ்ட் இருக்குது, நம்ம கீழே இருக்கவங்கள நல்லா வந்து வேலை வாங்கணும், நம்ம கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டு இருக்கணும், நல்ல ஜாலியாக சம்பளம் வாங்கின்னு போகணும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா பாதிப்புகள் ஜாஸ்தி இருக்கும். என்னோட வேலை, என்னோட கடமைகள் என்ன, எனக்கு எதுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த சம்பளத்துக்கு நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக விசுவாசமாக 100க்கு 100% உழைக்க ட்ரை பண்ணுங்க. முடியல அப்படின்னா 100க்கு 90%ஆவது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு சனி வருது பார்த்தீங்களா, ரொம்ப யங் ஏஜ், இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்டு வாழ்க்கையில் சனி வராரு, 7 நாட்டு சனியாக வராரு அப்படின்னா நீங்கள் ரொம்ப சின்சியராக, ஹானஸ்ட்டாக, டெடிக்கேட்டடாக உங்கள் கடமையே நீங்கள் செய்கிறீங்க. சிவனே நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கீங்க, எந்த வம்பு தும்புக்கும் போல, எந்த பிரச்சனையிலையும் தலையிடல அப்படின்னா அவரால் எந்தவித பாதிப்பும் கிடையாதுங்க. நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரிங்க, இதெல்லாம் நாங்கள் பக்காவாக செய்யலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து தொழிலில் ரொம்ப ஹானஸ்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த தொழிலில் நிறைய இன்னல்களும் இடையூறுகளும் வரும். அதனால் உங்களுக்கு அவப்பேர் அப்படின்றது வரும். ஒழுக்கம் நல்லா இருக்கணும், அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஒழுக்கமாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பெரிய அவப்பேர், ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி சொசைட்டியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள்லையும் நீங்கள் நினச்சிக்கோங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா எந்த விதத்துலையும் பாதிப்பு கிடையாது. எந்த விதத்தில் கொஞ்சம் நீங்கள் இம்பர்ஃபெக்ட் ஆனீங்களானா கூட, இவ்வளோ இம்பர்ஃபெக்ட் ஆனீங்களானா கூட அதுக்கான பலனை வந்து சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இப்போ ஆல்ரெடி நான் வந்து இப்போது நியர்லி 40 ஏஜ் இருக்குங்க. எனக்கு இப்போ வந்து 40 to 50 இருக்கு. எனக்கு சனி வரார். அவர் என்ன சனியாக வருவார்? ஆல்ரெடி உங்கள் சின்ன வயசில் ஒரு முறை சனி வந்து 7 நாட்டு சனியாக வந்து போயிட்டுருப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொங்கு சனியாக வருவார். இப்போ நிறைய பேர் அதுலேயும் வந்து ஒரு டவுட் வச்சுருக்காங்க. பொங்கு சனியாக வராரு அப்படின்னும் போது அவர் வந்து கெட்டதே செய்ய மாட்டாராமே மேடம், ரொம்ப நிறைய காசு பணம் எல்லாம் அள்ளி கொடுத்துருவாராமே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறது உண்டு. அது அப்படியும் கிடையாதுங்க. பொதுவாக வந்து பாருங்கள், இதை எப்படி ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். அப்போ ஆல்ரெடி ஒரு ஊருக்கு போயிருக்கேன், அந்த ஊர்லேயே நான் வந்து சில வருடங்கள் வாழ்ந்திருக்கேன். அப்போ திருப்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு போனால் எனக்கு அது எல்லாமே தெரியும் இல்லைங்களா? அதுதான் இந்த பொங்கு சனி அப்படின்றது. ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு வந்துட்டாரு, உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்ன அப்படின்றத கற்றுக் கொடுத்தாரு, வாழ்க்கையில் எப்படி எப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தீட்டி வைரமாக்கிட்டார். இப்போ நீங்கள் வைரமாக ஜொலிக்கிறீங்க. அப்போ அந்த சனி பகவான் வராரு அப்படின்னும் போது நீங்கள் அவரை ஹேண்டில் பண்ணுறது, அவரை டேக்கிள் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே சுலபங்க. அதனால் வந்து பாருங்கள், பிரச்சனைகள் அப்படின்றது 100க்கு 20% தான் இருக்கும் இந்த மிடில் ஏஜ் பர்சன்ஸ்க்கு, அதாவது பொங்கு சரியாக வர்றது. இதை தான் வந்து நிறைய பேர் எப்படி நினச்சிக்கிறாங்க, அவரு பிரச்சனையே கொடுக்க மாட்டாராமே அப்படின்னு. அவர் வந்து சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்க தான் செய்வார். ஆனால் நம்ம சின்ன வாசக்காலம் இருக்கா எப்படி குனிஞ்சு போய் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே நுழைவோம், அந்த மாதிரி அவரை நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம குனிஞ்சு பணிஞ்சு அவரை ஓவர்டேக் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து ஜாஸ்தி இருக்காது இந்த பொங்கு சனியில். ஓகேங்களா? ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு ரவுண்டு வந்துட்டு போயிட்டார், 2வது ரவுண்டு வராரு. ஸோ பெருசாக காம்ப்ளிகேஷன் கொடுக்க மாட்டார் அப்படின்றதும் ஒரு விதத்தில் உண்மை. நம்ம பக்குவப்பட்டுட்டோம் அப்படின்றதும் ஒரு விதத்தில் உண்மை. சரிங்களா? இது 2வது. 3வது பாருங்கள், ரொம்ப எல்டர்லி பர்சனாலிட்டிஸு, ரொம்ப ஒரு 60+ அந்த ரேஞ்சு, 55, 60, 65, 70 அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு சனி பகவான் எப்படி வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கு சனியாக வருவார். இந்த தங்கு சனியாக வரவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து என்ன சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னா, பெருசாக அவங்களுக்கு எக்கனாமிக்கலி, ஏன்னா வந்து அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க சரியாக பார்க்காம ஓல்டேஜ் ஹோமில் விட்றது, அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். ஆனால் பெரும்பாலும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்றதா வரும். அப்போ ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்னா சனியினோட டார்கெட்டட் ஏரியா பார்க்கணும். நம்ம உடம்புல சனி பகவானோட இடமா பாவிக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இடுப்புலேருந்து குதிகால் வரைக்கும். அப்போ அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது இடுப்புலேருந்து குதிகால் வரைக்கும் தொந்தரவு வரும். இது மட்டும் தான் வருமா? இல்லை, சனியினோட டார்கெட்டட் பிளேஸ் அப்படிங்கிறது எலும்பு, நுரையீரல் அப்படி சொல்லுவாங்க. அப்போ எலும்பு சம்பந்தப்பட்ட எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், சிலருக்கு பயங்கரமான தலைவலி, கழுத்து வலி, முதுகு தண்டு வலி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்க் ப்ரோலாப்ஸ், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? சிலருக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்,
நுரையீரலில் நீர் கோர்க்கிறது, சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இந்த மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, இந்த 7 நாட்டு சனியில் வந்து ஒரு சிலர் வந்து ஆயுசு வந்து ப்ராப்ளம் வரும், ஆயுசுக்கு கண்டம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? அது வந்து உண்மை கிடையாதுங்க. அது உங்கள் ஜாதக ரீதியாக மாரக தசை ஏதாவது இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் அதை யோசிக்கணும். இல்லைன்னா பெருசாக யோசிக்க வேண்டியதே கிடையாது. ஸோ இந்த 7 நாட்டு சனி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷனை கொடுப்பார் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 பாருங்கள், மே 14 குரு பயிற்சி இருக்குது. இந்த குரு பயிற்சி மேஷத்துக்கு எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம். குரு வந்து அங்கே பலம் ஆகிறாரா, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பலம் இழப்பார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அது வந்து ரொம்ப பாதகமும் கிடையாது, பெருசாக சாதகமும் கிடையாது, ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மே 18 ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் வந்து கும்பத்துக்கு போகிறாரு, கேது சிம்மத்துக்கு போகிறாரு. ராகு கும்பம் இது வந்து பார்த்தீங்கன்னா 11th பிளேஸ். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்தில், அதாவது இந்த ஷேடட் பிளானட்ஸ் அசுப கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுபஸ்தானத்துக்கு போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராகு ஓகே நல்லா இருக்கும். கேத்து வந்து பார்த்திங்கன்னா 5th பிளேஸ். இது வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனைகள், பிள்ளைகள் சார்ந்த கஷ்டங்கள், பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காம இருக்குது, பிள்ளைங்க சரியாக படிக்காமல் இருக்குது, பிள்ளைங்களால் நம்மளுக்கு மனசஞ்சலங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களுக்கு இந்த சனி பகவானோட விஷயத்தையும் நான் நல்லா சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொன்று மிஸ் பண்ணிட்டேன். அது என்ன அப்படின்னா, சனி பகவான் 12ஆம் பாவத்திலேருந்து பார்வை 2ஆம் பாவத்தை பார்ப்பார். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து கேத்து போகிறதுனாலே ஒரு லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் அப்படியே புகஞ்சிட்டே இருக்கும், எல்லாம் வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. இவரோட பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் புதுசாக காம்ப்ளிகேஷன்ஸ், புதுசாக பிரச்சனைகள், புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து இதெல்லாம் வரும். ஆனால் நம்ம வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக டீல் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப சூட்டோட சூடாக பேசுறது, சூட்டோட சூடாக சண்டை போடுறது அதெல்லாம் விட்டு பிடிச்ச பிரச்சனை கம்மி. அதே மாதிரி 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு சனி பகவான். 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் வாங்க வைப்பார், நம்மளுக்கு புதுசாக எதிரிகளை வர வைப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நோய்களை வர வைப்பார். இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தாங்க, பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 100 ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்னா 80 ரூபாய் தான் நம்ம கையில் வரும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் தான் கையில் வரும். அப்போ வந்து பாருங்கள், உழைப்பு அப்படின்றது ஜாஸ்தி ஆகும். 2வது 12ஆம் பாவம் அப்படின்னும் போது நம்மளுக்கு பொதுவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சனி வந்து 7 நாட்டு சனியாக வராரு அப்படின்னா, அதாவது முகம் தெரியாத ஊர், தெரியாத ஆளுங்க, அந்த மாதிரி வேற ஊர், வேற ஆளுங்க, வேற பாஷை பேசக்கூடியவங்க, இந்த மாதிரி இடத்துல போகும்போது பாதிப்பு கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னும் நிறைய வந்து அலசி ஆராயணும் அப்படின்னு தான் சொல்லலாம். நல்லா தெரிஞ்ச இடத்துலேயே பிரச்சனை அப்படின் போது தெரியாத இடத்துல போனால் இன்னும் கொஞ்சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தானே செய்யும். என்ன அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா, குடும்ப ரீதியாக சில அவமானங்கள், அசிங்கங்கள், பிரச்சனை எல்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளியே தெரியாமல் நம்ம குடும்பத்து அன்பர்களுக்கு தெரியாமல் நம்ம பாதுகாக்க முடியும். அதனால் அந்த ஆங்கிளில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தமாக வந்து பாருங்கள், மேஷம் 7 நாட்டு சனி எப்படி இருக்குது, எங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய நடவடிக்கைகளையும் உங்களுடைய ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் நீங்கள் எப்படி முயற்சி பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் அனலைஸே பண்ண முடியும், அசஸே பண்ண முடியும். பொறுமையாக நிதானமாக நல்ல ஹார்ட் ஒர்க், பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் செஞ்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் ஹானஸ்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா சனினால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி ஹெல்த்தை கொஞ்சம் காஷியஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, மொத்தமாக மேஷம் கெடுதல் பெருசாக இல்லை, சோதனைகள் நிறைய வரும். சோதனைகள் மிகுந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 1 வருட காலகட்டம் மட்டும் இல்லை, தோராயமாக இன்னும் ஒரு அப்ராக்சிமேட்லி 7 years அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்கள், பரிகாரம் அப்படின்னு சொன்னால் சனி பகவானுக்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்குதாங்க செய்யுது. ஆனால் சனி எந்த பரிகாரம் பண்ணாலும் அவரை வந்து அவரோட எஃபெக்ட்ஸை வந்து நில் பண்ணணும் அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது. அவரோட எஃபெக்ட்ஸை நில் பண்ணணும் அப்படின்னா நான் ரொம்ப சின்சியர், நான் ஹானஸ்ட், நான் டெடிக்கேட்டட், நான் ரொம்ப ஒழுக்கம், அப்போ என்ன சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, யாரெல்லாம் சிவ வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களாம் சனி பெருசாக கெடுக்க மாட்டார். 3வது, ஹனுமனை வழிபாடு பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, டெய்லி ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்க. ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணிவிட்டு
இத்தனை விஷயம் ஃபாலோ பண்ணும்போது இந்த 2025 எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிய புத்தாண்டா அமையும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சிகள், அந்த வருட கிரகங்கள்னு சொன்னேன் இல்லையா, வருட கிரகங்களின் பெயர்ச்சியில முதல் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது மே மாதம் பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த வருட கிரகங்களின் பயிற்சிகள். அடுத்து சனி பகவான் ஆகப்பட்டவரும் அவரும் மே மாதம் தான் பயிற்சி ஆகிறார். இப்படி இந்த 4 முக்கிய கிரகங்களும் வருடத்தின் முற்பகுதியிலே பயிற்சி ஆகும் போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பங்களாக தான் இந்த வருடங்கள் அமைய போகுது. இந்த 2025ஆம் வருடம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான திருப்பங்களையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும், எப்போதுமே லக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு சில ராசி அன்பர்களை தான் சொல்லுவோம். அதுல இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலிகளாகவும் தான் இருக்க போறாங்க. உங்களுடைய 11ஆம் இடத்துல யோகக்காரகன் ஆகப்பட்ட அந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகுன்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள், அதாவது உங்களுடைய ஹியூமனிட்டி வந்து வெளியில தெரியக்கூடிய அளவிற்கு, நீங்க எந்த ஸ்டேஜ் அப்படின்றது வெளியில தெரியக்கூடிய அளவிற்கு உங்களை உயர்த்தி வழி நடத்துபவர் அந்த ராகு பகவான். இப்படி இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த 2025ல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் நிமித்தமாக சில மாற்றங்கள் இருக்க போகுது. இந்த தொழில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள், சில பேர் வந்து தொழில் இந்த வருடம் நாங்க தொடங்கலாமா இல்ல நாங்க அடுத்த வருடம் தொடங்கலாமா அந்த மாதிரியான ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. உங்களுக்கு அதற்குண்டான பிளான் நீங்க இந்த வருடத்துல நல்ல 2025ல ஒரு நல்ல வழிமுறை செய்துக்கணும். ஏன்னா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, அதே சமயத்துல குறைந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு, சில பேர் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நாங்க பண்றோம், ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ் தொழில் எல்லாம் பண்றோம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் இந்த வருடத்துல 2025ல மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல 2025ல பாத்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் பைய நம்ம சொன்னோம்னா இந்த சனியாகப்பட்டவர் முதல் சுற்றுல வரும்போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு, அதாவது 25 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த லாஸ்ட் இயர் இந்த சனி பகவான் இந்த முதல் சுற்றுல வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திறமையை எல்லாம் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நீங்க 25 வயசுக்குள்ள இருக்கும்போது உங்க வயதுக்கு தகுந்தார் மாதிரி அந்த சனி பகவான் ரியாக்ட் பண்ணுவார். எப்படி இப்போ படிப்பு விஷயத்துல எல்லாம் நீங்க ரொம்ப ஒரு ஆழ்ந்த கவனத்தோட ஒரு ஆர்வத்தோட படிக்கும் போது, உங்களுக்கு தேவைக்கு படிக்கிறீங்களா இல்ல யாரோ சொல்றாங்க நம்ம அதை ஒரு கடமையா செய்யணும் அப்படின்னா அந்த படிப்புல தேவையில்லாத தோல்விகளை சந்திப்பீங்க. இல்ல நம்ம வளர்ச்சி பெறணும், நல்ல ஒரு ஆர்வத்தோட படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் இந்த 2025 இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதே சமயத்துல ஒரு 25 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று சனியாக இருக்கும். இந்த 25ல இருந்து ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது 2வது சுற்று சனியாக இருக்கும். அந்த சனியில பாத்தீங்கன்னா பொங்கு சனின்னு பேரு. அந்த இடத்துல இந்த 2025 மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க எதையுமே பிளான் பண்ணி செய்யணும். அதே சமயத்துல ஒரு அசால்ட்டா ஒரு எச்சரிக்கை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கவனத்தோடு இல்லாம நீங்க எதையாவது இறங்கினா, இல்ல என்கிட்ட காசு இருக்கு நான் அதை வச்சு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் செய்யும் போது அந்த 2வது சுற்று சனியாகப்பட்டது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு விபரீத விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 2வது சுற்று சனி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு டெடிகேட்டடா நீங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த 2வது சுற்று சனி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து 3வது சுற்று ஒரு 35 வயசுக்கு மேல ஒரு 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த 3வது சுற்று சனின்னு வரும். அந்த சனியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு
அதாவது வயது முதிர்ந்து நீங்க எல்லாமே பார்த்து படித்து வேலைக்கு போய் திருமணமாகி குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகளை ஒரு செட்டில் பண்ணி இப்படி எல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த 3வது சுற்று சனி வரும்போது உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த 2025 பாத்தீங்கன்னா எதுலயுமே ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். சனியை பொறுத்த மட்டுக்கும் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எதுலயுமே கவனத்தோடு ஒரு நிதானத்தோடு செயல்பட்டாதான் அந்த நேரம் அந்த சனி பகவான் நம்மளுக்கு 7.5 சனியாக ஜென்ம சனியாக வரும்போது ஒரு நல்ல விளைவுகளை கொடுப்பார். அதை விட்டுட்டு யார் யார் என்னென்ன அப்படின்றதையும் காட்டக்கூடியவர் இந்த கடைசி சுற்று, அதாவது 3வது சுற்றுல வரும்போது சனி பகவான் இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை கொடுப்பார். அதே சமயத்துல அந்த 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு உடல் நலத்துல ஒரு கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். நீங்க உடல் சுகவீனம் அதிகமா ஆகிறதுக்கு, விரய செலவுகள் அதிகமா ஆகிறதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு இந்த சனி பகவான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 3வது சுற்று சனியில இருக்கும் போது ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார். 2வது சுற்று சனியில தொழில் ரீதியான வளர்ச்சிகள், ஏன்னா அப்பதான் அவங்க அந்த வயது உடையவர்கள் 30 வயசுல இருந்து 50 வயசு இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழில் ரீதியாக வளர்ச்சி அடைவாங்க. இந்த காலகட்டத்துல ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்க பண்ணக்கூடாது. பண்ணுனீங்கன்னா அதிக அளவுல பாதிக்கப்படக்கூடிய நபர்களாக தான் நீங்க மேஷராசி அன்பர்கள் இருப்பீங்க. அதனால எல்லா இடத்துலயும் அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்டா ரொம்பவும் எளிமையாக ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு வசதியை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த சனி பகவான் நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே தரமாட்டாரு. அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல குருவனுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா இந்த வருடம் 2025 இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 3வது இடத்துல பயிற்சி ஆகிறார். 3வது இடத்துல பயிற்சி ஆகும் போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு தான் செய்த செயல்கள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய முயற்சி இருக்கணுங்க. இந்த வருஷத்துல 2025ல மேஷ ராசி என்பர்கள் இடைவிடாத ஒரு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்ல பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கணும், நம்ம இந்த ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்மளுக்கு வேலையில, அடுத்து பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமான்னு நினைச்சு இந்த காலகட்டத்துல நீங்க சில முயற்சிகள்லாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த 2025 ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அந்த குரு பகவான்றது பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியும் அடுத்து விரயஸ்தானாதிபதியும் நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை 3ஆம் இடத்துல இருந்து பெற்று தர போறார் இந்த குரு பகவான். இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லும் போது அந்த நிழல் கிரகங்கள் எந்த மாதிரி இருக்கும், 11ஆம் இடத்துல ராகு கேது இருக்கும்போது ராகு பகவான் 11ஆம் இடம், கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு நேரங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த 2025 ஏப்ரல் மே மாதத்தோட நமக்கு எல்லா பயிற்சியும் முடியுது. அதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் நீங்க செய்கின்ற எல்லா முயற்சிகளையும் யோகக்காரகனாகப்பட்ட அந்த ராகு பகவான் எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இப்போ நீங்க படிக்கிறதுக்கு வெளிநாடு போகலாம், படிப்பை முடிச்சுட்டு வேலையை தேடுபவர்களாக இருக்கலாம், இல்ல திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபடலாம். இந்த மாதிரி பல்வேறு கட்ட நிலையில இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அனைத்து விதமான ஒரு நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த 2025 மேஷ ராசி என்பவர்களுக்கு. மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் ராகு பகவான் தொழில் சம்பந்தமான ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போறார். வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை பாத்தீங்கன்னா இடைவிடாது ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ மாணவர்கள் படிப்பு முடிச்சுட்டு நீங்க இப்பதான் வெளியில வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு இடத்த மாத்திரம் நீங்க டார்கெட் பண்ணாம ஒரு 3 இடத்த டார்கெட் பண்ணிட்டு அந்த மாதிரியான இடத்துக்கு மூவ் பண்றது நல்ல விதமான, ஏன்னா 5 இடம் நீங்க போடும்போது அதுல ஒரு இடம் கண்டிப்பா உங்களுக்கு செலக்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால சில பேருக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாம் இந்த வருடம் சூப்பரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன நீங்க உங்களுடைய ஸ்கோரை மாத்திரம் நல்லா உயர்த்தி நல்லா படிச்சுட்டீங்கன்னா
கண்டிப்பா. ஏன்னா இந்த மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாமே இயர் எண்டு. அந்த இயர் எண்டுல நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலை, அதாவது அந்த அகடமிக் வைஸ் எல்லாமே மாணவர்களாக இருந்தாலும் கல்லூரியில செல்பவர்களாக இருந்தாலும் அந்த அகடமிக் வைஸ் நீங்க எல்லாமே ஸ்கோரு, உங்களுடைய கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே நீங்க உயர்த்திட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான வருடம் தான் இருக்கும். பெற்றோர்கள் அப்படின்னு வயதானவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2022 அந்த சனி பகவான் 12ஆம் இடத்திற்கு வர்றதுனால இந்த மேஷ ராசி என்பவர்கள் வயதானவர்கள் கொஞ்சம் உங்களுடைய உடல் நலன்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க மருத்துவத்துல அதாவது பாதுகாப்புகள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சில டயத்துல ஆப்ரேஷன் வரும். ஏன்னா இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இருக்கும்போது அந்த சில டயத்துல ஆப்ரேஷன் வரும். அதே சமயத்துல அந்த ராகு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த மருத்துவ தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வயதானவர்களுக்கு. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 2025 ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கும் மேஷ லக்ன அன்பர்களுக்கும் நீங்க இந்த பலன்களை நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுல வந்து உங்களுக்கு பெண்களாக இருக்கிறீங்க, மேஷ ராசியிலயோ மேஷ லக்னத்திலயோ பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க புதிதாக தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெண்கள்னு நம்ம முக்கியமா பார்க்கும்போது அவங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். எப்போதுமே பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வெளியில வேலை செய்யறவங்களா இருந்தாலும் வீட்லயே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களா இருந்தாலும் இவர்களுக்கு எப்போதுமே ஒரு குடும்ப பொறுப்புகள், அந்த மனதுல வந்து ஒரு எண்ணோட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய குழந்தை நல்லா படிக்கணும், நம்மளுடைய கணவர் அதிகமா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு சொத்துக்கள்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணோட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பெண்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த வருடம் இருக்க போகுது. ஏன்னா நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது. நீங்க திருமண முயற்சியில ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடித்தமான ஒரு களத்திரம் அமைவதற்கு, வரன் அமைவதற்கு, அது எதிர்பார்த்த வரன்கள் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான பலன்களாக தான் இருக்க போது இந்த 2025 மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த ராசின்னு சொல்லும் போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லக்னம், மேஷ லக்ன அன்பர்களும் நீங்க இந்த பலன்களை எடுத்துக்கலாம். அப்போ எங்களுக்கு ராசிக்கு நான் என்ன மேடம் பார்க்கணும், உங்களுக்கு என்ன ராசியோ, ராசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையை ஊகிக்கக்கூடிய ஒரு ராசியாக தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீங்க மேஷ ராசியா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு மனநிலை எல்லாம் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் செய்யணும், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்புல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும், இந்த மாதிரியெல்லாம் அந்த எண்ணோட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். லக்னம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய உயிர் சார்ந்தது, அந்த ஜாதகரை சார்ந்தது, இவருடைய அறிவுத்திறனை சார்ந்தது. இது எல்லாமே அந்த லக்னத்தை பற்றிய ஒரு சம்பந்தமான விளக்கங்கள். இதை நீங்க ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்றத நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அதோட அந்த தசாபுத்தியும் உங்களுக்கு வேலை செய்யும். தசாபுத்தின்னு சொல்லும் போது நீங்க இப்போ உங்களுக்கு ராகு தசை குரு புத்தியா இருக்குது அப்படின்னா அந்த ராகு தசை, ராகுவாகப்பட்டவர் கோச்சார நிலவரப்படி 11ல இருக்கிறார். குரு புத்தின்ற போது உங்களுக்கு குருவாகப்பட்டவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார் கோச்சார நிலவரப்படி. அப்படி இருக்கும்போது இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய அமோகமான ஒரு வளர்ச்சின்றது காத்துட்டு இருக்கு. அது நீங்க செய்யற தொழிலை பொறுத்து, அடுத்து வேலை வாய்ப்பை பொறுத்து, நீங்க தொழில்னா அந்த செய்கின்ற தொழிலை பொறுத்து அமையும். வேலைக்கு போறீங்கன்னா நீங்க செய்கின்ற வேலை அல்லது உங்க இடத்துல இருக்கக்கூடிய உங்க சூழ்நிலையை தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலை, இதெல்லாம் பொறுத்து அந்த தசாபுத்தி பலன்கள் கொஞ்சம் உங்களுக்கு அந்த கோச்சார நிலவரப்படி அதோடைய தன்மையை காண்பிக்கும் இந்த வருடம். அதனால நீங்க அந்த தசாபுத்தி பலன்களையும் பார்த்துட்டு, இந்த நீங்க மேஷ லக்னமா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த பலன்கள் உங்களுக்கு 100% பொருந்துற மாதிரி இருக்கும். மேஷ ராசியா இருக்கிறீங்கன்னாலும் கண்டிப்பா இந்த பலன்கள் உங்களுக்கு, அதாவது மன ரீதியாக, ராசின்னு சொல்லும் போது மன ரீதியாக, லக்னம் சொல்லும் போது அறிவுத்திறன் சார்ந்து உங்களுடைய ஜாதகரை சார்ந்து அந்த பலன்கள் இருக்கும். இதுதான் நம்ம இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு உண்டான 2025க்கு உண்டான பலன்கள்.